இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு கடவுள் தருகின்ற செய்தி, இறைவார்த்தை சொல்கின்ற செய்தி, கடவுளுடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திரும்ப சொல்கிறேன், கடவுளுடைய வருகை நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் இன்றைக்கான செய்தி. இன்றைய 4 வாசகங்களும் இந்த மகிழ்ச்சியை உள்ளடக்கியே இருக்கும். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எசையாவில் 35வது அதிகாரம். பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். முதல் வார்த்தையை பாருங்க, அது பாலைவனம், அது பாழ்வெளி, அது அவை அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். பொட்டல் தரிசு நிலம் பூத்து குலுங்கும். அது வளமையாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். அப்படியே வாசிச்சா தெரியும் நமக்கு. ஆக இஸ்ரேல் மக்கள், நீங்க அடிமையா இருக்கிறீங்க, கடவுள் உங்களை அழைக்கிறாரு, உங்களை அழைக்க ஆண்டவர் உங்ககிட்ட வராரு. அப்படி வருகின்ற அந்த நாளிலே பாழ்வெளியா இருக்கிற நீங்கள், பாலை நிலமா இருக்கின்ற நீங்கள், பொட்டல் மண்ணா நிலமா இருக்கிற நீங்கள் லீலி போல மகிழ்வீர்கள். எனவே ஆண்டோடைய வருகையை தூய உள்ளத்தோடு எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இதை முதல் வாசகம் சொல்லுங்க. இதே கருத்தை தான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க. பொறுமையோடு இருங்கள். யாக்கோபு திருமுகம் கிபி 50 100 வரை உள்ள பகுதியில் எழுதப்பட்ட ஒரு பகுதி. அது இந்த பகுதி ஏன் எழுதப்பட்டாங்கன்னா, தொடக்க காலத்தில் இஸ்ரேல் மக்களும் யூதர்களும் பிறையன மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் கடமையிலும் ஒழுங்கா இருக்கணும்னு என்ன பண்றாரு, யாக்கோபு அதை எழுதுகிறார். உங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, சண்டை சச்சரவை போட்டுக்காதீங்க. பாருங்க பார்ப்போம். சோசர்களே, ஆண்டவரின் வருகை வரும் வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுறவர் பாருங்க பார்ப்போம். அவர் பயிர் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு, அது விளைச்சலை கொடுக்கும். அது மாதிரி என்ன பண்ணுங்க, காத்துக்கிட்டு இருங்க, பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதபடி வீண் முறையீடு செய்யாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் என்ன பண்ணுங்க, நீங்க இறைவாக்குனர் போல இருங்க. ஆக பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போலத்தான் முதல் வாசகமும், இஸ்ரேல் மக்கள் நீங்க பாபிலோன் என்ன பண்றீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, பொறுமையா இருங்க, கடவுள் உங்களை காபந்து அப்படி காபந்து செய்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியால் மிளர்வீர்கள். நாம் கடவுளுடைய வருகையை தகுந்த தயாரிப்போடு எதிர்நோக்குகின்ற பொழுது நிச்சயம் கடவுள் நம்மையும் மகிழ்ச்சியால் பூத்து குலுங்க செய்வார். நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு அற்புதமான செய்தி. நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு மத்தேயு 11ஆம் அதிகாரம். நீங்க என்ன பார்க்குறீங்க, நீங்க பாருங்க பார்ப்போம். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோய் என்ன பண்றாங்க, நலமடைஞ்சு போறாங்க, காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிரோடு எழுகின்றனர். இன்னொன்று சொல்றாங்க பாருங்க பார்ப்போம், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான சேர்க்கிறார் பாருங்க. இது ஏனென்றால் அந்த காலத்தில் ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஏழை மக்கள் நசுக்கப்பட்டாங்க. பணம் இருக்கிறவன் தான் நல்ல ஜகஜோதியாக வாழ்ந்தானே ஒழிய ஏழை எளிய மக்கள் மேலும் நசுக்கி அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
அவங்க நீதி கிடைக்காது, நீதி இல்லை, நியாயம் இல்லை, அவங்க சரியான ஒரு கல்வி இல்லை, சரியான ஒரு ஒரு வாழ்க்கை தரம் எதுவுமே கிடையாது. நீலாம் ஏழை பிச்சைக்காரன் தூக்கி போய் எழுப்போ என்று இழிவுபடுத்தப்பட்டார். ஒரு உதாரணம் ஏசப்ப ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அப்போ ஒரு ஏழை கைம்பன் ஒரு நீதிபதிக்கிட்ட நியாயம் கேட்கப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டிட்டு உள்ளே இருக்கிறாரு, தொல்லை பண்ணி நியாயத்தை வாங்க. அது உண்மைதான், அது ஒரு உண்மை சொல்கிறார், உண்மைதான் அது. அப்போ ஏழை எளிய மக்கள் ஒடுக்க அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுற, இதே வார்த்தை கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா நீ ஒன்றுமில்லாத நீ ஆண்ட வார்த்தை கேட்குற ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. யார் ஒடுக்கப்பட்டவர்களோ, யார் புறம் தள்ளப்பட்டவர்களோ, யார் புறவின மக்களோ, யார் ஒன்றுமில்லாமல் இல்லையா, அவங்கெல்லாம் தேடி ஆண்டவர் போனார். ஆண்டவர் தேடி போனார். எவன் கொலைகாரனோ, எவன் காட்டி கொடுக்கிறவனோ, யார் சந்தேக எண்ணம் கொண்டவரோ, யார் கோபக்காரன் பேதுரு கத்தி எடுத்து வெட்டுறாரு, அப்படிப்பட்ட மாதிரி தான் கொண்டு வச்சிருந்தாரு. இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்க, நம்ம ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனவே என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்போ இதெல்லாம் மகிழ்ச்சியா இல்லை, இதெல்லாம் திருவிழா சைடுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏசப்ப தெரிஞ்சுக்க வராங்க. ஏசப்போட வார்த்தை இதெல்லாம் பாருங்க, நடக்குது பாருங்க. ஒருத்தர் அப்போ நான் வந்ததால் இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன். இது திருவருகை காலம், ஏசப்ப வரப்போற. அப்போ ஏசப்பா வந்தால் இதெல்லாம் நமக்கு செய்வார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. இன்றைய செய்தி தான். அப்போ நாம் ஏசப்பா கிட்ட இருந்து அவருடைய திருக்கரத்தால் ஆசிரியரையும் மகிழ்ச்சியையும் நம்ம வாழ்க்கை பூத்து குலுங்கணுமா, அந்த நிலையை நம்ம அடையணுமா, நாம் எப்படி வாழணும், பொறுமையோடு வாழுங்க, துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள், யார் மேலேயும் முறையீடு கோல் மூட்டாதீங்க, தயாரிப்பு பண்ணி பாருங்க சொல்ல பாருங்க இந்த வாசகத்தில். அப்போ இவ்வாறாக நீ உன்னை தயார்படுத்தி கொண்டு நீ வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டுடைய திருக்கரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை இன்றைய தியானம். சகோதரர்களே, அவருடைய பாதையில் நடப்போம், அவர் மகிழ்ச்சியை பெற தயாராக இருப்போம்.